வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டெக்னாலஜி உலகத்துல ஒரு பெரிய நியூஸ். 2 ஜாம்பவான்கள் ஏபிபியும் டிசிஎஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு மெகா அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்ல இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, ஒரு புது அத்தியாயத்தை எழுத போகுது. இதனால பிசினஸ் உலகம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க இத பத்தி டீடைலா பார்க்கலாம். 18 இந்த நம்பர்ல தான் எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு. இது ஏதோ நேத்து ஆரம்பிச்ச ஒரு பார்ட்னர்ஷிப் இல்ல, இது ஒரு புது உறவோட தொடக்கமும் கிடையாது. இது என்னன்னா, ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கா கிட்டத்தட்ட 18 வருஷமா இருக்கிற ஒரு உறவோட அடுத்த கட்ட பாய்ச்சல். அடேங்கப்பா! ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். ஏபிபிக்கும் டிசிஎஸ்க்கும் நடுவுல இருக்கிற இந்த பார்ட்னர்ஷிப் 18 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கைய வச்சு கட்டப்பட்ட ஒரு கோட்டை மாதிரி. அந்த அசைக்க முடியாத ஃபவுண்டேஷன் தான் இப்போ நடக்க போல இந்த பிரம்மாண்டமான மாற்றத்துக்கு அசல் காரணம். சரி, 18 வருஷமா ஒன்னா பயணிச்சிருக்காங்க, சூப்பர். ஆனா அதுக்கப்புறம் இப்போ என்ன புதுசா நடக்க போகுது? எதிர்காலத்துல இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க? இந்த கேள்விதான் நம்மள இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளிக்கு கூட்டிட்டு போகுது. இந்த புது ஒப்பந்தத்தோட முழு தாக்கத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அவங்களோட இந்த 18 வருஷ பயணத்துல என்னென்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த டைம்லைனை பாருங்களேன், அவங்களோட வளர்ச்சி எவ்வளவு அழகா தெரியுது. ஆரம்பத்துல ரொம்ப பேசிக்கான ஐடி சர்வீசஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இஆர்பி சிஸ்டம்ஸ், டேட்டா சென்டர்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா ஒரு பெரிய கிளவுட் மைக்ரேஷனு கூட டிசிஎஸ் தான் உதவி பண்ணிருக்கு. இப்ப பாருங்க, நவம்பர் 2025ல தான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏஐய வச்சு இந்த பார்ட்னர்ஷிப் அடுத்த லெவலுக்கு, அதாவது வேற லெவலுக்கே போக போகுது. ஒரு நிமிஷம், எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எதுக்கு திடீர்னு இவ்ளோ பெரிய மாற்றம்? ஏபிபி மாதிரி ஒரு குளோபல் லீடர் எதுக்காக அவங்களோட ஐடி சிஸ்டத்தை மொத்தமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க? அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் வேற யார்கிட்டயும் இருந்து இல்ல, ஏபிபியோட குரூப் சிஐஓ அலெக்ஸ் ஜோனோ அவர்கிட்ட இருந்தே வருது. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எங்களோட பிசினஸ் இன்னும் வேகமா இருக்கணும், புது புது இனோவேஷன் வரணும், அதே சமயம் எங்க சிஸ்டம்ஸ் ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கணும். இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்குறோம் அப்படின்னு. இதுதாங்க இந்த மாற்றத்தோட அடிநாதம். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனியை நடத்துறது எவ்ளோ சவாலான விஷயம். ஒரு பக்கம் மார்க்கெட்ல ஜெயிக்கணும்னா நீங்க தொடர்ந்து புதுசா எதையாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் உங்க சிஸ்டம் ஒரு நொடி கூட நின்னுடக்கூடாது. அப்படி நின்ன பல கோடி நஷ்டம். திடீர்னு ஒரு கம்பெனியை வாங்குறீங்கன்னா அதை உங்க சிஸ்டமோட உடனே இணைக்கணும், செலவையும் குறைக்கணும், அதே நேரத்துல சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். இவ்ளோ பிரஷருக்கு நடுவுல பழைய காலத்து ஐடி சிஸ்டம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பத்தவே பத்தாது. ஓகே, பிரச்சனை என்னன்னு நமக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு. அப்போ தீர்வு? அதுக்கு தான் டிசிஎஸ் 2 மேஜிக் வார்த்தைகளை கொண்டு வராங்க. ஒன்னு ஃபியூச்சர் ஹோஸ்டிங் மாடல், இன்னொன்னு ஜீரோ ஆப்ஸ். கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? வாங்க அது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம். இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற ஒப்பீடு இதுதாங்க முழு கதையும் சொல்லுது. பழைய ஐடி சிஸ்டம் எப்படின்னா ஒரு ஃபயர் என்ஜின் மாதிரி. தீ பிடிச்சதுக்கு அப்புறம் தான் வேலைக்கு வரும், அதாவது பிரச்சனை வந்தப்புறம் தான் சரி பண்ணுவோம். ஆனா இந்த புது ஏஐ சிஸ்டம் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு அதை தடுத்து நிறுத்திடும். மனுஷங்க தலையிட்டு சரி பண்றதுக்கு பதிலா சிஸ்டமே தனக்குத்தானே சிகிச்சை கொடுத்து சரி செஞ்சுக்கும். தனித்தனி தீவா இருந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒன்னாகி ஒரு பவர்ஃபுல்லான டிஜிட்டல் சாம்ராஜ்யமா மாறும். சரி, அப்போ இந்த ஜீரோ ஆப்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு ஏஐ பவர்ல இயங்குற ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம். இதோட ஒரே குறிக்கோள் மனுஷங்களோட தலையீட்ட முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது, அதாவது ஜீரோ ஆக்குறது. பிரச்சனை வரத முன்னாடியே கணிக்கும், தீர்வுகளை ஆட்டோமேட்டிக்கா செயல்படுத்தும், பிசினஸ் ஒரு நொடி கூட நிக்காம தொடர்ந்து ஓடுறத உறுதி செய்யும். சொல்லப்போனா இது ஏபிபியோட முழு சிஸ்டத்துக்கும் ஒரு தன்னையே குணப்படுத்திக்கிற டிஜிட்டல் இம்யூன் சிஸ்டம் மாதிரி செயல்படும். அப்போ இந்த ஜீரோ ஆப் சிஸ்டம் எப்படிதான் வேலை செய்யுது? இதுல பெருசா ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சிம்பிளா 3 ஸ்டெப்ஸ் தான். நம்பர் 1, ப்ரிடிக்ட். ஏஐய வச்சு என்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே கணிச்சிடும். நம்பர் 2, ஆட்டோமேட். ஒருவேளை பிரச்சனை வந்தா அதை உடனே சரி செய்யறதுக்கு எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிரும், மனுஷன் தேவையில்லை. நம்பர் 3, அஷ்யூர். சிஸ்டம் முழுக்க பாதுகாப்பு, எந்நேரமும் உறுதியா இருக்கிறத பாத்துக்கும். சிம்பிளா சொன்னா கணிக்கும், சரி செய்யும், பாதுகாக்கும். அவ்வளவுதான். சரி, இவ்ளோ பெரிய மாற்றம், இவ்ளோ பெரிய டெக்னாலஜி, இது எல்லாத்தோட பலன் என்ன? அதாவது a big payoff. இதனால ஏபிபிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது?
அதோட முக்கியமா இந்த மாற்றம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் என்ன சொல்ல வருது? வாங்க கிளைமேக்ஸ பார்க்கலாம். இங்க டிசிஎஸ்ல இருந்து அனுபம் சிங்கால் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, டெக்னாலஜியோட வேலை வெறும் மிஷின்களை இயக்குறது மட்டும் இல்ல, அது ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக சேவை செய்யணும், அது மக்களுக்கு சக்தியை கொடுக்கணும், பிசினஸ சுறுசுறுப்பாக்கணும், புத்திசாலித்தனமான பொறுப்பான செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கணும்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இது வெறும் டெக்னாலஜியை பத்தின ஒரு டீல் இல்ல, இது ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை. அப்போ சுருக்கமா சொல்லப்போனா இந்த மெகா டிரான்ஸ்ஃபர்மேஷனால ஏபிபிக்கு என்னென்ன கிடைக்குது? 1, பிசினஸ்ல என்ன மாற்றம் வந்தாலும் ஈஸியா சமாளிக்க முடியும். 2, குவாலிட்டியும் நம்பகத்தன்மையும் பல மடங்கு அதிகமாகும். 3, செலவு நல்லாவே குறையும். 4, அவங்களோட கார்பன் ஃபுட்பிரிண்ட் குறையறதால சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. எல்லாத்துக்கும் மேல புது புது கண்டுபிடிப்புகளுக்கு இது ஒரு சூப்பரான தளத்தை அமைச்சு கொடுக்கும். இன்னொரு ஆச்சரியமான நம்பர், 350க்கும் மேல ஐரோப்பால மட்டும் டிசிஎஸ் இத்தனை பெரிய கிளைண்ட்ஸ்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏபிபி அதுல ஒருத்தர் தான். யோசிச்சு பாருங்க, இதுவே டிசிஎஸோட அனுபவத்துக்கும் அவங்க திறமைக்கும் எவ்வளோ பெரிய சாட்சின்னு. சரி, கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஒரு நிறுவனத்தோட அடித்தளத்தை ஆட்டோமேஷன் பார்த்துக்கும் போது, அதாவது எல்லா அடிப்படை வேலைகளையும் மிஷின்கள் செய்யும் போது, மனுஷங்களான நாம நம்மளோட கற்பனை திறனை வச்சுக்கிட்டு எந்த உயரத்துக்கு போக முடியும்? இந்த ஆட்டோமேஷன் மனுஷனோட இனோவேஷனுக்கு ஒரு தடையா இருக்குமா, இல்ல ஒரு ஏவுதளமா இருக்குமா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. இது ஏபிபிக்கு மட்டுமான கேள்வி இல்ல, நம்ம எல்லாரோட எதிர்காலத்துக்கான கேள்வி.